கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குடும்ப வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க. நிறைய கன்னி ராசி குடும்பத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு நீங்களே ஒரு தீர்வு கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு நிலைக்கு குடும்பத்தை கொண்டு வந்துடுவீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஐந்தாம் வீடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு வீடு, பூர்வ புண்ணியஸ்தான வீடு. அந்த வீட்டுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் அப்படின்னு மூவ் ஆகும்போது பல குடும்ப பிரச்சனைகளுக்கு பல ரூபத்தில் பல மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்துடுவீங்க. இந்த பாயிண்ட்ல சில மனக்கசப்புகள், சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சுமூகமாக குடும்ப பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் வீடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான வீடு. அந்த 3ஆம் வீடு அப்படின்றதுக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் 5ல் போய் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஏற்பட்டு நிறைய உண்மைகள் புரிஞ்சு அந்த உண்மைகளுக்கு சாதகமான ஒரு வழி அமைச்சு நல் வழி குடும்பத்துக்கு சுமூகமாக ஸ்மூத்தாக நல்லா ஃபினிஷ் பண்ணி நிறைய தெளிவுகள் கொண்டு வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு காலகட்டம். ஓப்பனாக சொல்லணும்னா தெளிவு பிறக்கும் அப்படின்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். தெளிவு அப்படின்றது வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நிறைய நிம்மதி வந்துடும். தெளிவில்லாதது தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். அந்த தெளிவு உங்களுக்கு ஏற்பட்டு உங்களால் குடும்பத்துக்கு நீங்கள் நல்வழி காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலியில் எப்படி இருப்பீங்க, இட் வில் பி லைக் அ பாஸ். ஸோ அந்த அளவுக்கு இது எந்த வயதினராக இருந்தாலும் சரி, ஒரு 70, 50, 30 எந்த வயதினராக இருந்தாலும் சரி, இப்போ குடும்பத்துக்கு தெளிவு கொண்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனில் நீங்கள் இருப்பீங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா பெரிய லாஸஸ் இந்த மந்த் கிடையவே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்குது. ப்ரொஃபஷ்னல் அப்லிஃப்ட்மெண்ட் நல்லா இருக்குது, ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் நல்லா இருக்குது. அந்த ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கெயினாக இருக்குமா, ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னா லாஸ் இல்லை அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கன்னிராசி அன்பர்கள் இப்போ நிறைய கற்றுக்குவீங்க, நிறைய மெச்சூரிட்டி கிடைக்கும், நிறைய உங்களுக்கு நிறைய அட்வைசஸ் பலர் மூலிமா, ஓ இப்படி இருந்தால் இப்படி பண்ணுப்பா, அப்படி பண்ணுப்பா அப்படின்ற தெளிவு பிறக்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீடு அப்படின்றது குடும்பம். அந்த 2ஆம் வீட்டை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 3ஆம் அதிபதி 4ல் அண்ட் 5க்கு போகிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுவும் அவர் உச்சம் பெறார். உச்சம் பெறுறது அப்படின்ற செவ்வாய் சூரியனோட சேர்ந்து உச்சம் பெறும்போது நிறைய நிறைய விஷயங்கள் ஸ்மூத்தாக கரெக்டாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் முடிப்பீங்க. யாராவது வீட்டில் இருக்கிறவங்க சண்டை சச்சரவுக்கு இழுத்தா கூட இல்லை, நிதானமாக போய் ஃபினிஷ் பண்ணலாமே, ஸ்மூத்னஸ் தானே லைஃப், பீஸ் தானே ரொம்ப முக்கியம், இதில் சண்டை போட்டு என்ன பண்ண போகிறோம், நோ, எதுவுமே பிரச்சனைக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்ற ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு திருப்தியாக இருக்குது. உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட நீங்கள் ஒரு ஹெட் ப்ரொஃபைலாக இருந்து யாராவது உங்கள் டீம் மெம்பர் சண்டை போட்டுட்டு இருந்தா கூட அவங்கள நீங்கள் புரிய வச்சு அவங்கள சுமூகமாக பாண்டேஜ் கொண்டு வந்து அந்த பாண்டேஜ் மூலிமா உங்களுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட். இது எப்படின்னா உங்களால் உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றத விட சுற்றி இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை சுமூகமாக்கி அதன் மூலியமா நன்மைகள் பண்ணி அதன் மூலியமா அப்லிஃப்ட்மெண்ட் சொல்லும்போது இட் இஸ் கால்ட் அ ப்ரமோஷனல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திடீர் சேஞ்சஸ் வரும். இதில் ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 7ல் ராகு இருக்கு. அந்த 7ல் ராகு அப்படின்னு இருக்கும்போது ஒரு வேகத்தை கொடுத்துரும். அந்த வேகம் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்துக்கோங்க. ஸோ சாஃப்டாக தான் எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு வேகம் இருக்கலாம், அதோடு சேர்ந்து விவேகமும் வேணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குங்க. நிறைய பிரிவுகள் மாறும். அதே மாதிரி 3ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது இளைய சகோதரி சகோதரர் அவங்களுடைய ப்ராப்ளத்தை
நீங்கள் ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணி வைப்பீங்க. மேபி அவங்களுக்கு ஒரு நல் வழி நீங்கள் காமிப்பீங்க. கரெக்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் போட வைப்பீங்க. கரெக்டாக யார்கிட்ட போய் பேசணுமோ அவங்கக்கிட்ட அவங்கள பேச வைப்பீங்க. அவங்களுக்கு நீங்கள் புரிதலை ஏற்படுத்துவீங்க. ஏன்னா செவ்வாய்ன்றது ரொம்ப ரொம்ப வீரியமான கிரகம். அந்த செவ்வாய் சூரியனோட சேர்ந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறது அப்படின்றது மிக 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 சூப்பரான ஒரு விஷயம். ஸோ யுல் பி சால்விங் மல்டிபிள் ப்ராப்ளம் அண்ட் இன் தட் யுல் கெட் யுவர் அப்லிஃப்ட்மெண்ட். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். நெகட்டிவாக யாரோ புல் பண்ணால் கூட நீங்கள் நோ பாசிட்டிவ் தான் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய 12ஆம் அதிபதியும் 5ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எப்படிப்பட்ட குடும்பத்தில் இது வரைக்கும் சயன போக பாக்கியம் எதுவுமே கிடைக்காம கஷ்டப்பட்டிருந்தது ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அட்டேங்கப்பா இத்தனை நாள் இது தோணாமல் போச்சு அப்படின்ற ஒரு வழி தோணக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான இருக்கு. ஸோ இது பூர்வ புண்ணியம் அப்படின்றது இந்த பிப்ரவரி மாதம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள ப்ளஸ்ஸாக போங்க. பட் புது இன்வெஸ்ட்மெண்ட் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அப்படின்றது மட்டும் ஒரு தாழ்மையான கருத்து. ஏன்னா அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட் இந்த ரூபத்தில் வரும்போது நீங்கள் மற்றவங்களுக்காக கடன் கொடுக்கறது, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக கடன் வாங்கி சால்வ் பண்ணுறது அப்படின்றது வேண்டாம். அதே சமயத்தில் ஃபினான்ஷியல் ஃப்ளோ ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலிமா உங்கள் பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் பிறக்கும். எதிரிகள் உங்களை விட்டு விலகிடுவாங்க. நிறைய கன்ஃபியூஷன் கொடுத்தவங்க அந்த கன்ஃபியூஷன்லேருந்து தானாகவே விலகி ஒரு சுமூகமான ஒரு சப்போர்ட்டிவ் நேச்சருக்கு வருவாங்க. ஹெல்த் சைட்லேயும் ரொம்ப பயம் பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ திசா புத்தி ஃபேவரபிளாக இருந்ததுன்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட். சுய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் ரொம்ப சாதகமாக இருந்ததுன்னா அதை விட டபுள் ப்ரமோஷன். ஸோ இட் இஸ் சம்திங் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட், உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய டீம் மெம்பர்ஸ், உங்களுடைய ஒர்க்கிங் கல்ச்சர் எத்தனை விஷயத்துலையுமே அப்லிஃப்ட்மெண்ட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சௌந்தர லகரி அப்படின்ற ஒரு ஸ்லோகம் இருக்குது, லலிதா சஹஸ்ரநாமம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி அத்தனை சக்தியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக டெய்லி காலையில் கேளுங்க. அதே மாதிரி ஹாக்கினி முத்ரா நீங்கள் பண்ண இந்த எனர்ஜி லெவல் இன்னும் பன்மடங்காக்கி நிறைய விஷயங்கள் சுபிக்ஷமாக முடிக்கிறதுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கன்னியா ராசி கன்னியா லக்ன அன்பர்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்குது. ஸோ ரியலி சூப்பர் கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களே. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555